பி ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். காஞ்சிபுரத்தில் மீண்டும் அரங்கேறியிருக்கிறது வடகலை தென்கலை பிரிவினர் இடையேயான மோதல். இன்று சொர்க்கவாசல் திறப்பையொட்டி சிறப்பு பூஜைகள் நடக்க இருந்த நிலையில் சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தன்ராஜ். தன்ராஜ், வணக்கம். தற்பொழுது இரு தரப்பினரும் சமாதானப்படுத்த ஏதேனும் முயற்சிகள் அங்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? தற்போதைய சூழல் என்ன? காஞ்சிபுரம் பகுதியில் இருக்கின்ற 108 வைணவ திவ்யதேசங்களில் ஒன்றாக கருதப்படுவது கிட்டத்தட்ட 44வது திவ்யதேசமாக அழைக்கப்படுகின்ற அஷ்டபுஜ பெருமாள் கோவிலில் இன்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு விழா உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிலையில சொர்க்கவாசல் உற்சவத்தில இந்த காலை நேரத்தில் நடைபெற்ற உற்சவத்தில இந்த கோவில் தென்கலை பிரிவினருக்கு உட்பட்ட கோவில். இந்த கோவிலில் தென்கலை பிரிவினரே இந்த திவ்ய பிரபந்தங்களை பாடுவதற்கு முன்னுரிமை பெற்றிருக்கிறார்கள். அந்த நிலையிலே தற்போது இந்த கோவில் வளாகத்திலே திடீரென வடகலை பிரிவினரும் தாங்கள் பாடுவோம் என்று பெரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக இந்த வடகலை தென்கலை பிரச்சனை என்பது இந்த காஞ்சிபுரம் கோவில்களிலே வைணவ கோவில்களிலே தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில இன்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நடைபெற்ற இந்த உற்சவத்திலே இந்த திவ்ய பிரபந்தங்களை பாடக்கூடிய இந்த நிகழ்வானது நடைபெற்ற நிலையில இரு தரப்பினருக்குமே இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. அந்த நிலையில அந்த திவ்ய பிரபந்தம் பாடுவதற்கு தென்கலை பிரிவினருக்கு முன்னுரிமை அளித்த நிலையில வடகலை பிரிவினரும் தாங்கள் பாடுவோம் என்று தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ந்து கோவில் நிர்வாகமும் இந்து சமய அறநிலைத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் அவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி அந்த திவ்ய பிரபந்தனை பாடுவதற்கு முன்னுரிமையில தென்கலை பிரிவினருக்கு முன்னுரிமை அளித்து பாட வைத்தனர். அதன் தொடர்ந்து வடகலை பிரிவினரும் சமாதானப்படுத்தி பாட வைத்த பின்பு அந்த பகுதியில் இருந்து அவர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து இந்த வைகுண்ட வாசல் சிறப்பு உற்சவம் நடைபெற்று தற்போது சாமி வீதி விழா பக்தர்களுக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது. நன்றி தன்ராஜ், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. பி ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.